லார்ஜ் ஸ்கேல் அட்டாக் கீவ்ல. கீவோட ஒப்லாஸ்ட், உக்ரைனோட கேபிட்டல் கீவ் இருக்கு இல்லையா, அந்த பகுதிகளை ஹெவியான அட்டாக் டிசம்பர் 5 நைட்ல இருந்து டிசம்பர் 6 மத்தியானத்துக்கு மேல கூட உக்ரைனோட நேரப்படி ஹெவியான அட்டாக்ஸ் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது போல செய்திகள் வருது. அதாவது கீவ் மட்டும் இல்ல, அடுத்த செய்தி வந்து பாத்தீங்கன்னா டின்ப்ரோ பெட்ரோஸ்குல லார்ஜ் ஸ்கேல் அட்டாக், குறைஞ்சது 40 ட்ரோன்களாவது வந்து பாத்தீங்கன்னா டின்ப்ரோ பெட்ரோஸ்குல விழுந்திருக்கும். இதுக்கப்புறம் ஒரு ஒப்லாஸ்டுக்கும் 100 ட்ரோன்கள் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்குல அந்த அளவுக்கான ஹெவியான அட்டாக். என்ன காரணம் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா. ஒரு நாளைக்கு முன்னாடி கிராஸ்னி பகுதி சேச்சன் இருக்காங்க இல்லையா, உயர் மாடி கட்டடத்துல ட்ரோன் போய் சொருகி இருந்திருக்குது. உக்ரைனோட ட்ரோனு ப்ரூட்டலா ரிவேஞ்ச் இருக்கும் அப்படிங்கிறது போல சேச்சன் கதிரவ் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா மிரட்டிட்டு போயிருந்த ஒரே வாட்டின அட்டாக் ப்ரூட்டலா இருக்கும், பழி வாங்குதல் ஹெவியா இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிட்டு போயிருந்தாரு. ஸ்டார்ட் ஆயிருக்கு. அவர் வந்து பண்ண நாளைக்கு தான், நாளையில இருந்து தான் ப்ரூட்டலா அட்டாக் பண்ணும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறாரு. ஸோ இப்போ அதுக்கான விஷயங்கள் தெரிய வந்திருக்கு. இந்த அட்டாக்குக்கே வந்து பாத்தீங்கன்னா உக்ரைன் முழுவதும் ஏர் ரைட் அலர்ட் கொடுத்துக்கிறாங்க. ஸோ இந்த ஒரு காரணத்தினால எனர்ஜி ஜெனரேஷனே வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனையாக ஆரம்பிச்சிருக்கு, ஃபெயிலியர் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ரெண்டாவது டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்மிஷன் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே ஃபெயிலியர் ஆயிருக்கு. உற்பத்தி பண்ணக்கூடிய பகுதிகள், அதை கடத்தக்கூடிய பகுதிகள், அந்த இடம் ஹப் எல்லாம் இருக்குங்க, எல்லாமே வந்து பார்த்தா டேமேஜ் ஆக ஆரம்பிச்சிருக்கு. உக்ரைனோட எனர்ஜி மினிஸ்ட்ரி தரப்புல இருந்து கதறல்கள் வந்துருக்கு. அதுவும் உக்ரைன்ல வந்து பாத்தீங்கன்னா கீவ், டெர்னிஹிவ், லோவோவ், ஒடசா, ஜாப்ரோஷியா, டின்ப்ரோபெட்ரோவ்ஸ்க் ஹெவியான அட்டாக். அல்ல குறையாத வீடியோ பதிவுகள். நீங்க டெலகிராம் சேனல், குறிப்பா நீங்க உக்ரைனோட சேனல்ல ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும், லைனா வீடியோ வந்துகிட்டே இருக்கு. இங்க ஹிட் ஆயிடுச்சு, அங்க ஹிட் ஆயிடுச்சு, அங்க தீப்பிடிச்சு எரியுது அப்படிங்கிறது போல புகை மூட்டம் அந்த டின்ப்ரோபெட்ரோவ்ஸ்க் பகுதியில இருக்கு அப்படின்னா ஆச்சரியப்படுறதுக்கு. அடுத்த நிக்கோலைவ் பகுதி, அடுத்தது கர்கியூ பகுதிகளில் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே கரண்ட் எனர்ஜி, நான் சொன்னேன் இல்லையா, இந்த பகுதிகள் எல்லா ஒப்லாஸ்லயும் கரண்ட் பிரச்சனைகள் அப்படிங்கிறது அதிகமாக ஆரம்பிச்சிருக்கு. ஹெவியான அட்டாக் ரஷ்ய தரப்பு. இதுல உக்ரைனோட கேபிட்டலான கீவ்ல தென்மேற்கு பகுதி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா கீவை தாண்டி இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு நடுவில் வந்து பாத்தீங்கன்னா டின்ப்ரோ ரிவர் வந்து பாத்தீங்கன்னா ஓடிட்டு இருக்கு. ஸோ அந்த டின்ப்ரோ ரிவர் கிராஸ் பண்ணணும் அப்படின்னா கீவோட தென்மேற்கு பகுதிகள், குறிப்பா போலாண்டு, மால்டோவா, ரொமேனியா, இந்த வழிகளில் வரக்கூடிய எய்டு ஒடசா வழியா, மேலிவி, லூட்டஸ்க் இந்த வழியா வந்தாலும் அசம்பிளா இந்த கீவ் வழியா அந்த கடக்கணும். அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய ரயில்வே அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம மேப் வீடியோல இந்த உக்ரைனோட இந்த லஜிஸ்டிக்கல் கீ ரயில்வே லைன்லாம் நம்ம பார்த்துருப்போம். ஸோ அந்த ரயில்வே லைன்ஸ் எல்லாத்தையும் வந்து பண்ணா குறி வச்சு அடிச்சுட்டு இருக்காங்க. இப்ப கீவோட தென்மேற்கு வரைக்கும் ரீச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ரஷ்யா. ஸோ அந்த ரயில்வே லைனோட ஸ்டேஷன், லோக்கல் ஸ்டேஷன் எந்த அளவுக்கு சதைச்சிருக்கிறாங்க ரஷ்யா அப்படிங்கிறதோட வந்திருக்கு. ஸோ ஹெவியான அட்டாக் ரஷ்ய தரப்புல இருந்து உக்ரைன் மேல பண்ணியிருந்துருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம உக்ரைனும் ரஷ்யாவுக்குள்ள அட்டாக் பண்ணியிருந்தாங்க இல்லையா. ஸோ அதுல மொத்தம் 116 ட்ரோன்கள் வந்திருக்கு. பெருசா எந்த ஒரு இதுவும் இல்லை. ஸோ அதை தடுத்து நிறுத்திட்டோம் அப்படிங்கிற ரஷ்ய தரப்புன்னு சொல்லிக்கிறாங்க. சில இடங்கள்ல வெடி விபத்துகள் நடந்திருக்கு. பெருத்த சேதம் அப்படிங்கிறது எதுவுமே ரஷ்யாவுக்குள்ள இல்லை. இப்போ வரைக்கும் வந்து பார்த்தா ஆயுத கடங்கு அந்த மாதிரி ஆயிடுச்சு, இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு எந்த ஒரு ப்ரூஃப்மே கொடுக்கறதில்ல. வெறும் ஆயில் டிப்போ, எண்ணெய் உற்பத்தி திறன், எண்ணெயை பதுக்கிற பகுதி, இந்த இடங்கள்ல மட்டும்தான் உக்ரைன் ரஷ்யாவுக்குள்ள அடிச்சுட்டு இருக்காங்க. மற்றபடி எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா பெருசா கை கொடுக்குற மாதிரி இல்லை. சரி, ஓகே, இது மாறி அட்டாக் பண்ணிக்கிறாங்க. அடுத்தது களத்துல அப்படின்னு பார்க்கும்போது கொஸ்டான்டினிவ்கா பேட்டில் ஆரம்பம். பேட்டில் ஆஃப் கொஸ்டான்டினிவ்கான 35% ஆரம்பிச்சிருச்சு இல்லையா, ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுல இருக்குன்னு கிராசிமா அவர்கள் சொன்னாரு. அப்படியே மலைச்சாரல்கள் போல எம்எல்ஆர்எஸ், ஏர் ஸ்ட்ரைக்கு ஃபுல்லா ஹெவியா வந்து பாத்தீங்கன்னா பதப்படுத்துதல ஆரம்பிச்சிருக்காங்க கொஸ்டான்டினிவ்கால. த சேம் டைம் குலைப்போல்னு உக்ரைன்ல இருக்கிறவங்க சொல்லுவாங்க, குலைப்போல் அப்படின்னு ரஷ்யால ஃபாலோ பண்ணீங்கன்னா சொல்லுவாங்க. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஹெச் போட்டு பண்ணாங்கன்னா உக்ரைன் சொல்லுவாங்க, ஜி போட்டு ஆரம்பிச்சதுன்னா ரஷ்யா சொல்லுவாங்க. ஸோ ரெண்டுமே ஒரே பகுதி தான். ஸோ பேட்டில் ஃபார் குலைப்போல் அப்படிங்கிற நம்ம வச்சுக்கலாம் இல்லையா. ஸோ கஸ்டான்டினிவ்கா டொனஸ்க் பகுதி, ஜாப்ரோஷியால ஹொலைப்போல், ரெண்டு சைட்லயும் சைமல்டேனியஸான ஒரு அட்டாக். ஹொலைப்போல ஓஸ்டா குரூப் ஹெவியான ஃபேப் குண்டுகள் மலைச்சாரல்கள் போல தூவிட்டு இருக்கிறாங்க. பேட்டில் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா உள்ள என்ட்ராக ஆரம்பிச்சிருக்காங்க, அதையும் பதப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அட் த சேம் டைம் டொனஸ்க், ஜாப்ரோஷியா ரெண்டு பகுதியிலையும் மிக முக்கியமான தாக்குதல். எப்படி இந்த மாதிரி தாக்குதல்கள் நடக்குது, என்ன ரஷ்யா இப்ப இந்த மாதிரி பண்றாங்க அப்படின்னா, உக்ரைனோட கமாண்டர் இன் சீஃப் சிருஸ்கி அவர்கள் இருக்கா இல்லையா, அவரு தரப்புல இருந்து ஸ்கை நியூஸ்க்கு கொடுக்கக்கூடிய அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ், அந்த இன்டர்வியூ நம்ம பார்த்தாலே
என்ன காரணம், ரஷ்யா எப்படி முன்னேறாங்க, என்ன ஒரு இது அப்படின்றத கூட நம்ம பார்த்தா புரிஞ்சுக்கலாம். ஏன்னா சிர்ஸ்கி அவர்கள் என்ன சொல்றாருன்னா, இப்போதைக்கு களத்துல இப்போதைக்கு டிப்ளாய் பண்ணிக்கிறது ரஷ்யா 7,10,000 பேர் இருக்காங்க ஃப்ரண்ட் லைன்ல, முன் களத்துல. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 4, 5, 6 இப்ப 7 ஆகி போச்சு. 7,10,000 பேத்துக்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா இருக்காங்க. இப்ப அது போக ஒரு நாளைக்கு 4,000ல இருந்து 5,000 காமிகாசி ட்ரோன்களை எங்க மேல போடுறாங்க. உக்ரைனோட பொசிஷன்ஸ்ல ஒரு நாளைக்கு 4,000ல இருந்து 5,000 காமிகாசி ட்ரோன்கள். இதோட எண்ணிக்கை எந்த அளவுக்கு வீரியமா இருக்கு பாருங்க. என்டையர் ஃப்ராண்ட்லயும் 4,000ல இருந்து 5,000 காமிகாசி ட்ரோன் ஒரு நாள். ஹெவியான சேதம் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு உக்ரைனுக்கு. உக்ரைனோட ஸ்டேட்மெண்ட்ஸ் வச்சு பார்க்கும்போது தெரியுது. அது மட்டும் இல்லாம 1,500ல இருந்து 2,000 ட்ரோன்கள், குண்டுகளை போடக்கூடிய ட்ரோன்கள், பாம்பிங் ட்ரோன் இருக்கு இல்லையா, சோ அது போல 2,000 ட்ரோன்கள் வரைக்கும் யூஸ் பண்றாங்க. சோ ட்ரோன் சூப்பர் மர்சி ரஷ்யா கிட்ட இருக்கு. இதைத்தான் நம்ம சொல்லிட்டு இருப்போம். குவான்டிட்டி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். குவாலிட்டி எவ்வளவு பெரிய ஆளா வேணா இருக்கலாம், என்ன வேணா தரமா துல்லியமா ஒரு ட்ரோன்னால ஒரு ட்ரோன் ஏன் அடி விழுகும் அப்படிங்கிறது போல இதெல்லாம் வேலைக்கா இதுக்கு மேல போர்ல. அது குவாலிட்டி ஓவர் குவான்டிட்டி அப்படிங்கிறது மாறிடுச்சு. சைனா வந்து பாத்தீங்கன்னா, நீ ஒண்ணு செய்யற இடத்துல நான் 1000 செய்வேன்பா, 10 விழுந்தா போதும் அப்படிங்கிறது போல அவங்க தரப்புல இருந்து 1000 ட்ரோன்கள். அதுல எந்த 10 அப்படிங்கிறது பதட்டத்திலேயே அவங்க எல்லாம் மேல பார்த்து சுட்டுட்டே இருக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுறாங்க இல்லையா. இந்த ஒரு காரணம் தான் வந்து பாத்தீங்கன்னா சிக்கலை ஏற்படுத்தி இருக்கு. குவாலிட்டியா இருக்கோ இல்லையோ, குவான்டிட்டி தரமா இருக்கணும் அப்படிங்கிற மாற்று கருத்துல. சோ ஹெவியா குவான்டிட்டி ரஷ்ய தரப்புல விளையாடுது, குவாலிட்டியாவும் இருக்கு அப்படிங்கறத மாற்று கருத்துல. ஏன்னா சைனா அளவுக்கு இல்ல. இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஜாலா ட்ரோன்கள், என்னென்ன ட்ரோன்கள் நம்ம தொடர்ந்து எல்லா வீடியோ பதிவுகள் பார்த்துட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம நான் ரஷ்யா மட்டும் சொல்லதா சொன்னீங்க இல்ல, உக்ரைன் இது போல ஏதாவது வீடியோக்கள் கொடுக்குறாங்க, ஃப்ரண்ட்ல ஏதோ புதுசா ஒரு ரோபாட்ஸ் களம் இறக்குறாங்க, நம்ம சேனல்ல ரிப்போர்ட் பண்ணிருப்போம். நீங்க நம்ம சேனல்ல வீடியோல நீங்க போய் பார்த்துருந்தீங்கனாலே தெரியும். உக்ரைனோட பாபா யாகா ட்ரோன்ல இருந்து இப்ப வரைக்கும் அவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியா கொடுத்தது, நியூசிலாந்து கொடுத்தது, எல்லா விதமான ட்ரோன்களையும் நம்ம பார்த்திருக்கோம். புதுசா அவங்க ஏதாவது களம் இறக்குனாங்கன்னா நம்ம பார்த்தலாம். இப்போதைக்கு புதுசா எந்த ஒரு இதுவும் அவங்க தரப்பு வரல. ஜெட் இன்ஜின், டர்போ ஜெட் இன்ஜின் இருக்கக்கூடிய ஒரு மாடிஃபிகேஷன் மட்டும் உக்ரைன் பண்ணிருக்கிறதா சொல்றாங்க இன்டர்செப்டார் ட்ரோன்ஸுக்கு. அது எல்லாமே தெளிவா பார்க்க ஆரம்பிச்சலாம், இந்த அளவுக்கு என்ன மாதிரியான யூசேஜ் வருது. பட் ரஷ்யால யூஸ் பண்ணக்கூடியது அவங்க கொடுக்கக்கூடிய தகவல் நம்ம எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். பெருசா தரமாட்டாங்க உக்ரைன், இது போல ஏதாவது சொன்னா தான் உண்டு. இது போல வந்து பாத்தீங்கன்னா இருதரப்புலையும் கொடுக்கறது நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். இப்ப மெயினா ட்ரோன் சூப்பர் மர்சி அப்படிங்கிறது ரஷ்யா கிட்ட இருக்கு. இது வந்து சிரிஸ்கி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருந்தாரு. இதுல என்னன்னா அவர் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, இப்பவும் அம்யூனேஷன், ஆர்ட்லரி அம்யூனேஷன் வந்து பாத்தீங்கன்னா எங்களை விட ரஷ்யாவுக்கு ட்வைஸ் அட்வான்டேஜ் இருக்கு. ஆனா அது பெருமளவுல யூஸ் பண்றாங்களானா இல்ல, அதுக்கு பதிலாக அவங்க ட்ரோன்களை பயன்படுத்துறாங்க. அது ரேஞ்சா இருக்கட்டும், ரெண்டாவது அதுக்கு எகெயின்ஸ்டா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அதோட எஃபெக்டிவ்னஸ், எலக்ட்ரானிக் வார்ஃபேர் இதெல்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அதெல்லாம் சப்ரஷன் ரேட் ரொம்ப கம்மியாயிருச்சு. ஏன்னா கேபிள் ட்ரோன்கள்லாம் வந்துருச்சு இல்லையா, ஸோ ரொம்ப அதிகமா எஃபிஷியன்டா இருக்கிறதுனால ஆர்ட்லரி ஓவர் ட்ரோனை வந்து பாத்தீங்கன்னா அவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ட்ரோன் வந்து இலக்குகளை துல்லியமா தாக்குது, இழப்புகளை ஏற்படுத்திது. ஆர்ட்லரிங்கிறது நம்ம வச்சு ஆர்ட்லரி தாக்குதல், ஒரு இடத்த பிக்ஸ் பண்ணி அந்த இதெல்லாம் பார்த்து ஏவி விடுறோம் அப்படின்னா அது அந்த இடத்துல விழுகும்போது காலி இடமா கூட இருக்கலாம். ஆனா ட்ரோனுங்கிறது சுத்தி சுத்தி வந்து பாத்தீங்கன்னா டயர்ல மோதிடுது, எங்கேயோ ஒரு பக்கம் மோதிடுது, இல்ல ஆள் மேல மோதிடுது, ஏதோ ஒரு இடத்துல இழப்புகள் ஏற்படுத்தியதுனால ட்ரோனோட எஃபெக்டிவ்னஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. கரண்டா 60% ஆஃப் த ஸ்ட்ரைக்கிங் கெப்பாசிட்டிங்க வந்து பண்ணா ட்ரோன் யூஸ் பண்ணி தான் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. 60% களத்துல நடக்கக்கூடிய இழப்புகளுக்கு பயன்படுத்தக்கூடிய ட்ரோன்களா மாறி இருக்கு அப்படிங்கறதான் இவரோட ஸ்டேட்மெண்ட்ல இருந்து நம்மளுக்கு புரிய வருது. ஸோ ட்ரோன் எதிர்காலம் அப்படிங்கிறது ட்ரோன்கள் அப்படிங்கறத மாற்று கருத்துல. மட்டும் இல்லாம இப்போ யூரோப்ல வந்து பாத்தீங்கன்னா பதட்டம், போராட்டம் அப்படிங்கறது அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. அதுக்கான காரணம் ஆளுகின்ற தலைமை சரியில்லை அப்படிங்கிறதோட பலருக்கும் உள்ள கருத்து. ஃபர்ஸ்ட் பிரான்ஸ், மேக்ரான் அவர்கள் பிளாக் த கண்ட்ரி அப்படிங்கிறது போல பிரான்ஸ் ஃபுல்லா ப்ரொடெஸ்ட். இப்ப ஜெர்மனியில கிளம்பி இருக்குது, அப்படியே ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கான காரணம் மெர்ச் அவர்களோட தலைமையில இருக்கக்கூடிய அரசாங்கம் எடுக்கக்கூடிய முடிவுகள். நாங்க புட்டின் அவர்கள் கிட்ட கூட வாழ்ந்துக்கிறோங்க, நாங்க அவருக்கு கீழே நாங்க வாழ்ந்துக்கிறீங்க, எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படிங்கிற பதாதைகளை ஏந்திக்கிட்டு போராட்டங்கள் ஜெர்மனிக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்கிறாங்க. புட்டின் அவர்களே எங்களுக்கு அரசரா இருந்துட்டு போட்டோம், பரவாயில்ல, நாங்க அவர்கிட்ட வாழ்ந்துக்கிறோம். போருக்கு போய் துப்பாக்கி எடுத்து எவனோ ஒருத்த ஆட்சி செஞ்சு எவனோ ஒருத்த பண்ணிக்கிறதுக்கு யாரோ ஒருத்தங்க ஆண்டுட்டு போறாங்க. ராம ஆண்டா என்ன, ராவன் ஆண்டான்னு யாருக்கு என்ன வந்துச்சு, எங்களை வாழ விடுங்கப்பா அப்படிங்கிற ஜெர்மனி தரப்புல இருந்து நின்று இருக்காங்க. பதாதைகளை ஏந்தி கொண்டு போராட்டங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க.
அதிகப்படியான போராட்டங்கள் பார்க்க முடியுது அப்படின்னு சொல்றாங்க. காரணம் என்ன அப்படின்னா 18 வயசு ஆயிடுச்சா இல்லையா, நேரா வா ஆஸ்பத்திரிக்கு, எல்லா டெஸ்டும் பண்றோம், அப்படியே போய் ராணுவத்துல வந்து பண்ண சேர்ந்துக்க. அதாவது உக்ரைன்ல கூட இன்னும் அந்த மாதிரி பண்ணல, போர் நடந்துட்டு இருக்கக்கூடிய நாட்டுல கூட அந்த மாதிரி பண்ணல. ஆனா ஜெர்மனில இந்த மாதிரி செய்யறாங்கன்னா என்ன காரணம்? நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோமே, அதுதானா அமெரிக்கா முழுக்க பின்வாங்கிட்டு யூரோப் மட்டும் எடுத்து ரஷ்யாவோட என்கேஜ் பண்ணுவாங்களா அப்படின்னு கேள்விகள் இருக்கு இல்லையா. ஸோ அதுக்கு ஜெர்மனியோட மண்டையை தான் கழுவி ஜெர்மனியை தான் கொண்டு போய் கோத்து விட போறாங்களா அப்படிங்கிறது தெரியல. ஸோ பார்ப்போம். இதுக்கு ஒரு விஷயம் சொல்லியிருந்தார் ரஷ்ய விளாடிமிர் புட்டின் அவர்கள். அதாவது கேஸுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க, கேஸ் வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டீங்க, சரி ஓகே, ஏன்னா பக்கத்துல இருக்கிற அண்டை நாடு ரஷ்யா, அவங்க கிட்ட தான் கேஸ் அதிகமா வாங்கி ஆகணும், வாங்க சீப்பா இருக்கு. இல்ல கேஸ் வாங்க வேண்டாம் அப்படிங்கறத முடிவு எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மரத்துல வச்சுதான் எரிச்சுக்கணும். மரமே உங்ககிட்ட இல்லையே, அதுவே எங்க ஊர் சைபீரியால இருந்தா தூக்கிட்டு வரணும். ஏன்னா சொல்லுங்க, அதையும் கட் பண்ணி அனுப்பிச்சு ஒரு ஆளுங்க கூப்பிட்டுட்டு வந்து வெட்டி எடுத்துட்டு போங்க அப்படிங்கிறத கலாச்சிருந்தாரு. எதுனால இவங்க ரஷ்யாவை நம்பிதான் இருக்கிறாங்க. அந்த அடிப்படையில வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யாவுக்கு கீழே வந்துருவாங்களான்னு இவங்களுக்குள்ள ஒரு குழப்பம், ஒரு சிந்தனை. இது போல வந்து ரஷ்யாவுக்கு கீழே வந்துருவோமோ, ரஷ்யா நம்மளுக்கு மேல உயர்வா இருந்துருவாங்களோ அப்படிங்கிற இவங்களுக்குள்ள ஒரு தாழ்வு மனப்பான்மையின் அடிப்படையில இது போல போர் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்களா அப்படின்ற கேள்விகள் பல அனிஸ்டுக்குள்ள இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போதைக்கு ஜெர்மனியில நாங்க புட்டின் அவர்கள் கீழே கூட ஆட்சி ஆண்டுகிட்டு இருக்கோம், நாங்க அவர்கிட்ட கூட இருந்துக்கிறோம், போருக்கெல்லாம் போக முடியாது அப்படிங்கிற போல இவங்க தரப்பு இருந்திருக்காங்க. ஜெர்மனி தரப்புல புதுசா சட்டங்கள் வந்துட்டு இருக்குது. போலீஸ் யாரோட வீட்டுக்கு வேணாலும் போலாம், என்ன மாதிரி வேணாலும் சோதனை பண்ணலாம், எந்த ஒரு நோட்டீஸும் கொடுக்க வேண்டியதில்லை, எந்த ஒரு வாரண்டும் தேவையில்லை அப்படிங்கிறத ஃபுல்லா மாத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஜெர்மனி மக்கள் என்ன முடிவுகள் எடுக்க போறாங்க, ஆளுகின்ற அரசாங்கம் இரும்பு கரம் கொண்டு மக்களை நான் சொல்வதே சட்டம், அதையவே கேளுங்க அப்படிங்கிறது போல செஞ்சிருவாங்களா, இல்ல மக்களோட முடிவை கேட்டு போர் வேண்டான்னு முடிவெடுப்பாங்களா, என்ன செய்ய போறாங்கன்னு பார்த்தோம்னா. அடுத்த ஒரு வேடிக்கையான ஒரு பிரச்சனை அப்படின்னா ஆப்பிரிக்கா பகுதியில ஈஸ்டர்ன் டிஆர் காங்கோ, ஈஸ்ட்னா கிழக்கு பகுதி, டிஆர் காங்கோட கிழக்கு பகுதியில் வந்து பாத்தீங்கன்னா ரவாண்டா இருக்காங்க இல்லையா. ஸோ அதோட பேக்டு M23 அப்படிங்கிற ஒரு ரிபல்ஸ் இருக்கிறாங்க, ஆயுதம் ஏந்திய போராளிகள். ஸோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து படைகள் ஆயுதங்களை வந்து பாத்தீங்கன்னா குவிச்சுக்கிட்டே இருக்காங்க. தொடர்ந்து அஃபென்சிவ் ஆபரேஷனை தெற்கு பகுதியை நோக்கி முன்னெடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அதுவும் கமின்யோலா அப்படின்னு ஒரு பகுதி, பேர் கொஞ்சம் கரெக்டா வரல, யுவீரா அப்படின்னு ஒரு இடம் இருக்கு, டிஸ்ட்ரிக்ட் இருக்கு. ஸோ அந்த பகுதிகளில் வந்து பார்த்தா முன்னேறி போயிட்டே இருக்கிறாங்க. ஆல்ரெடி M23 ரிபல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த டிஆர் காங்கோக்குள்ள லுபார்டிகா அப்படின்னு ஒரு பகுதி இருக்கு, ஸோ அதெல்லாம் கேப்சர் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற செய்திகள் வருது. ஸோ தொடர்ந்து முன்னேற்றம் M23 ரிபல்ஸ் தரப்புல இருந்து இருக்கு. என்னன்னா வேடிக்கை இதுல என்ன அப்படின்னு சொல்ல வந்தேன் அப்படின்னா, ஒரு நாள் முன்னாடி தான் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் நம்ம நாட்டுக்கு வந்திருந்தாலே அதே டைம்ல தான் ரவாண்டா டிஆர் காங்கோ இவங்க ரெண்டு பேர்த்தையும் அமெரிக்கால கூப்பிட்டு ட்ரம்ப் அவர்கள் நடுவுல உட்கார்ந்து மத்தியஸ்தம் பண்ணி ரெண்டு பேர்த்தையும் அமைதி ஒப்பந்தத்துல கையெழுத்து போட வச்சு, இந்த மாதிரி யாரும் தீவிரவாத கும்பல் இது போல எந்த ஒரு கும்பலுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாது, அமைதி இருக்கணும், வர்த்தகம் பண்ணுங்க, அது மூலியமா பிரச்சனையை பேசி தீட்டுக்குங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து பண்ண தெக்ஷிடி அவர்கள், அப்புறம் ககேம்னே அவர்கள், பேர் கொஞ்சம் கட்டாவில்ல, இவர் பிபிசி ரிப்போர்ட்டர்ஸ்ல வச்சு எழுத்து வாங்குவார், பால் ககேம்னே அவர்கள், இவரெல்லாம் ஆல்ரெடி நம்ம சேனல்ல பார்த்துருக்கோம். பெலிக்ஸ் தெக்ஷிடி அவர்கள் டிஆர் காங்கோட அதிபர். இவங்கெல்லாம் வெள்ளை மாளிகைல உட்காந்து கையெழுத்து போட்டு வந்தாங்க. இப்போ கையெழுத்து போட்டு இங்கு கூட காமிச்சிருக்காது, அதுக்குள்ள இங்க அடிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. சீஸ்ஃபயர், இதுக்கப்புறம் வந்து இருதரப்புலையும் மாறி மாறி தாக்குதல் பண்ணிக்க மாட்டோம், யாரும் எந்த ஒரு அமைப்பையும் ப்ரொமோட் பண்ணி வயலன்ஸை பண்ண மாட்டோம், அமைதியை நிலைநாட்டுவோம் அப்படிங்கிறது போல சொல்லியிருந்தாங்க. என்ன ஏதுங்க தெரியல. ஆனா இன்னொரு சைடு ரெடி ஆகி பயங்கரமா சண்டைங்கிறது வந்து பண்ண இருதரப்புலையும் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாற்று கருத்துல. பெருசா ஏதாவது செஞ்சிட போறாங்களா டிஆர் காங்கோல, இல்ல டிஆர் காங்கோல பிரச்சனைகள்லாம் இல்லாம அமைதியா இருக்க போதா, என்ன நடக்க போன்றது வெயிட் பண்ணி பார்த்தலாம். ஓரளவுக்கான தகவல்களை இந்த பையில பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பையனா முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படின்னு உங்களுக்கு பிடிச்சிருக்கா, பிடிச்சுனா லைக் பண்ணும், ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய பதிவுகளை மதிச்சு யூடியூப் 4 பேருக்கு ப்ரொமோட் பண்ணும். உங்களோட அன்பு ஆதரவு எனக்கு எப்போ இருக்குன்னு நம்பிக்கையில இந்த பதிவை நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு நல்லா இருக்குன்னு நம்பிக்கை. அடுத்த பதிவு சந்திக்கிறேன். ஸ்டே சேஃப், பை.